ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா என் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். நீங்களே கண்டுபிடிங்க, வாங்க போகலாம். நம்ம காரில் ஏறிட்டோம். இப்போ இன்றைக்கி நான் தான் கார் ஓட்ட போகிறேன். யாரும் பயப்படாதீங்க, ஏறிக்கோங்க. பாய், வாங்க போகலாம். காரை விட்டு இறங்கியாச்சு. பார்த்திங்களா, நம்ம சிஎம் திறந்த பொருணை மியூசிக் தான் நம்ம வந்திருக்கோம். அப்புறம் நம்ம வந்தாச்சு, வாங்க போகலாம். அதில் இப்போ நம்ம எலக்ட்ரிக் காரில் தான் ஏறியிருக்கோம். இது ஃப்ரீ தான், வயசானவங்களுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் தான் இது. அப்புறம் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு கேம் மாதிரி வச்சாங்க. அதில் நான் மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். இதில் 13 செகண்ட்ஸில் முடிச்சு. பார்த்தீங்களா? அப்புறம் என்னோடய அக்காவும் விளாண்டா. அவளும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா 14 செகண்ட்ஸில். அப்புறம் ஏதோ மண் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். பறவைகள்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. கோல்டு மாதிரி இருந்துச்சு. அதில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், வரவே மாட்டேங்குது. அப்புறம் தங்கச்சி கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவங்க தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் பின்னாடி போயிட்டேன். அப்புறம் இது மண்ணில் செதுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு வாங்க, சூப்பராக இருக்கும். மறக்காமல் வந்துடுங்க, வாங்க வாங்க. அப்புறம் இங்கே உள்ளே வந்தாச்சு அடுத்த இடத்துக்கு. இது தமிழ்நாடு, இந்தியா மேப். இது கேரளா, இது கர்நாடகா. அப்புறம் இது மண்ணில் தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க தோண்டி. இது ப்ரெஷ்ஷை வச்சு மண்ணெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க பானையில். அப்புறம் இது லிஃப்ட்டு. எல்லாம் வயசானவங்க, நடக்க முடியாதவங்கலாம் இதில் போய்க்கலாம். நான் உள்ளே போனேன்னா எல்லோரும் என்னை நசுக்கிட்டாங்க உள்ளே வச்சு. இப்படியே வெளியில் வர முடியாமல் வெளியில் வந்துட்டேன் எப்படியோ. அப்புறம் இது நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு பச்சை பச்சைன்னு. அங்கே ஏதோ ஜேசிபி வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா, ஜேசிபி இருக்கா. அப்புறம் நிறைய கூட்டமாக மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் ஸ்டோன்ஸு. இது கிரைண்டர் ஸ்டோனு. அப்புறம் இது வீட் ஸ்டோனு. அப்புறம் இது ஸ்டோன் ஹேமர்ஸ். அப்புறம் இது ஒரு கேம் மாதிரி வச்சாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் இது கேட்கும். பாருங்கள், நம்ம இப்படி மேட்ச் பண்ணோன்னா அந்த ஸ்க்ரீன்லேயும் அது மேட்ச் ஆகும். பாருங்கள் மேட்ச் பண்ண சொல்கிறாங்களா. தங்கச்சியும் மேட்ச் மேட்ச் பண்ணப்போ அதுவும் உள்ளே சொருகிடுச்சு. அப்புறம் இது காலால் அமுத்த சொல்கிறாங்க. சொன்னாங்க. என் தங்கச்சி அமுத்தி பார்த்தா. அமுக்க முடியலன்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அமுக்குனாங்க. இது பழங்காலத்து மண்பானை. அப்புறம் இது குப்பை தொட்டி நனைஞ்சிடுச்சின்னு எப்படி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் என்னோடய அக்கா குப்பையை போட போனால் செம்ம குப்பை நிறைஞ்சிருந்துச்சு. அதில் குப்பை போட முடியாமல் கீழே போட்டா. அப்புறம் இது தண்ணி மாதிரி இருந்துச்சு கைஸ். ஆனால் பார்த்திங்களா, தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணி கிடையாது. ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா தண்ணி கையில் இருக்காது, ஏன்னா தண்ணியே கிடையாது. அப்புறம் இது தமிழ்லலாம் எழுதி வச்சுருப்பாங்கள்ல, அந்த கல் எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் எழுதியிருக்காங்க.
அப்புறம் இந்த பாண்டியம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு வந்தால் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாண்டியெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்கல்ல. அப்புறம் இது வந்து 5D தியேட்டருக்கு நாங்கள் போயிருந்தோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு கைஸ். அது வந்துட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. தங்கச்சி வேறு உள்ளே நசுங்கிட்டா பாருங்க. நானும் நசுங்கிட்டேன். அப்புறம் வெளியில் போயிட்டோம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு. அப்புறம் நாங்கள் வந்து சாய்பாலாக்கு வந்திருந்தோம். நானே ஊஞ்சல் ஆடினேன் கைஸ். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். எல்லோரும் என் தங்கச்சியும் ஆடிட்டு இருந்தா. எல்லோரும் பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஆடுறேன். ஓகே கைஸ், பை பை, டாட்டா.